ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. ஆல்மோஸ்ட் 5 days ஆயிடுச்சு. வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண சுத்தமாக டைம் இல்லை. பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு மார்னிங் டு நைட் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற வீடியோ கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தோம். அந்த மாதிரி தான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் வந்துட்டு குத்துற மாதிரி இருந்தாலும் போட மாட்டாங்க. ஸ்கூல் வேறு ஃபுல் டே அப்படின்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா அவங்க அக்காவுக்கு எல்லாருக்குமே சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க. இதில் எங்கள் வீட்டில் 2 பேருக்கு வருத்தம். என்ன அப்படின்னா, இவளுக்கு வந்துட்டு ஸ்கூல் இருக்கும்போது பர்த்டே வருதா, மீதி 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பொங்கல் லீவில் வரும், ஒருத்தவங்களுக்கு மே மந்த் அந்த சம்மர் ஹாலிடேஸில் பர்த்டே வரும். 2 பேருக்குமே ஐயோ நம்மளால இந்த மாதிரிலாம் போக முடியலன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களாம் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மெரினா தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு காலையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன்லாம். அந்த வலை மீன் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் எடுத்து போடுவாங்க. அவ்வளோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு ஃப்ரெஷ் இருக்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுனால கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஐஸ் மீனை விடமே பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அவங்கயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம். மதியம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸாக செஞ்சுருந்தோம். ஒயிட் ரைஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்துருந்தோம். இதுதான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்களாம் ஸ்கூல் போயிருந்தாங்க. நைட்டு வேணால் அவங்க வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதோட நைட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஈவினிங் அவளோட ஆசைக்காக ஒரு சின்னதாக ஒரு 1/2 kg மட்டும் கேக் வாங்கியிருந்தோம். கேக் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி ஜவ்வரிசிலாம் போட்டு ஒரு கீர் மாதிரி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் 65. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீருக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு வேலை முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைய ரெடி பண்ணுற வேலை தான். அந்த மாதிரி கேக் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸ்கூலுக்கு சப்போஸ் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக போட்டு போயிருக்க மாட்டா. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 minutes மேலே அவங்களாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் சாஃப்டாக பனியன் கிளாத் தான் போடுவாங்க. சரி கேக் கட் பண்ணும்போது வேணால் இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் அந்த அம்மாவோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு, எப்போ கேக் கட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. கடையிலேருந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அப்பா எல்லோரும் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ பார்த்திங்கன்னா எப்படா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுவீங்க, நான் கேக் கட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தா. அதுக்கப்புறம் கடையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்தாச்சு. கேக்குமே வந்துட்டு சூப்பராக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பர்த்டேலாம் சூப்பராக முடிஞ்சுது. பசங்க எல்லாருமே வந்துட்டு பாப்பா கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. கேக் கட் பண்ணது 1 minute தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. நாளைக்கு மார்னிங் ஸ்கூல் அப்படின்றதால ரொம்ப லாங் எங்கேயுமே பிளான் பண்ணல. நம்ம தான் தடிக்க விழுந்தால் பக்கத்துலேயே வந்துட்டு மெரினா பீச் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பசங்களை கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆல்மோஸ்ட் 11, 10, 20 ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒன்றுமே பண்ணல, அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour உட்காரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் எங்களால் அவ்வளோ நேரம் இருக்க முடியல. போலீஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸ்லேயே வந்திருந்தாங்க. அதான் அந்த சிங்கப்பெண் வண்டி இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்திருந்தாங்க. இவ்வளோ நேரம் இங்கே இருக்க தேவையில்ல, கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி பசங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. பர்த்டே அன்றைக்கி இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.